தற்போது கிடைத்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் முதிய தம்பதி கொலை செய்யப்பட்ட வழக்கில் உடல்களை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அடுத்த விஜயநகரம் மேக்கரையான் தோட்டம் பகுதியில் உள்ள தோட்டத்து வீட்டில் ராமசாமி கவுண்டர் மற்றும் அவரது மனைவி பாக்கியம் ஆகியோர் வசித்து வந்தனர். இந்த நிலையில ராமசாமி கவுண்டர் கடந்த 2 நாட்களாக வீட்டை விட்டு வெளியே வராமலும் அவரது மகன் கவிசங்கரின் செல்போன் அழைப்புகளை எடுக்காமலும் இருந்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த கவிசங்கர் நேற்று இரவு அருகில் உள்ள உறவினர்கள் மூலமாக தந்தையின் வீட்டுக்கு சென்று பார்க்க கூறியுள்ளார். அப்போது வீட்டில் துர்நாற்றம் வீசியதால் சந்தேகமடைந்த உறவினர்கள் உடனடியாக சிவகிரி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். பின்னர் காவல்துறையினர் வந்து பார்த்தபோது கணவர் ராமசாமி கவுண்டர் வீட்டிற்கு உள்ளேயும் அவரது மனைவி பாக்கியம் வீட்டிற்கு வெளியிலும் அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து மோப்பனாய் மற்றும் கைரேக நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்களை சேகரித்த போலீசார் சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பெருந்துறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே நேற்று இரவே மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு நடத்தினாங்க. மேலும் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் இந்த சம்பவத்தின் போது இறந்து போன பாக்கியம் அணிந்திருந்த தாலிக்கொடி மற்றும் தங்க வளையல் உட்பட 10 பவுன் நகைகள் கொள்ளை போனதாக போலீசார் தகவல் தெரிவித்திருக்காங்க. அதே போல கொலையாளிகளை பிடிக்க ஏடிஎஸ்பி விவேகானந்தன் தலைமையில் 8 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வராங்க. இந்த நிலையில இன்று மீண்டும் சம்பவத்திற்கு வந்துள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா சம்பவ பகுதிகளை சுற்றி ஆய்வு மேற்கொண்டதோடு அக்கப்பக்கத்தில் வசிக்கும் பொதுமக்களிடம் விசாரணை மேற்கொண்டு வராங்க. அப்போது கொலையாளிகளை பிடிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள 8 தனிப்படைகள் தங்களது விசாரணையை தொடங்கியுள்ளதாகவும் சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு நடைபெற்று வருவதாகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா தெரிவித்தார். இதனிடையே இந்த கொலை சம்பவம் பல்லடத்தில் 3 கொலை செய்ததை போலவே ஒத்துப்போவதால் பல்லடம் காவல்துறையினர் கொலை நடந்த வீடு மற்றும் தோட்டங்களில் ஆய்வு நடத்தி வராங்க. இதே போல ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை தென்னிமலை, காங்கேயம், அரசலூர் உள்ளிட்ட பகுதிகளில் தனியாக வசிக்கும் வயதான தம்பதிகளை தங்கநகைக்காக இரும்பு தாளால் தாக்கி கொலைகள் நடைபெற்றுள்ளதால் சென்னிமலை காவல் நிலைய போலீசாரும் கொலை நடந்த இடத்தில் ஆய்வு செய்து வராங்க. இந்த நிலையில இறந்து போன வயதான தம்பதிகளின் உடல்கள் மீதான பிரேத பரிசோதனை பெருந்துறையில் உள்ள அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் நிறைவடைந்த நிலையில் உடல்களை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடல்களை வாங்க மாட்டோம் என தெரிவித்துள்ளதால் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.